ரைட் நம்மளோட வெபினாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட வெபினாரை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் நான் என்ன வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கேன், என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நான் என்னென்ன படிச்சிருக்கிறேன், அப்படியான ஒரு இன்ட்ரோ உண்டு, ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் உண்டு. நான் உங்களுக்கு தரேன். ஐ எம் முகமது சஜீத், லெக்சர் ஆஃப் ஐஇபிடி கேம்பஸ். ஐஇபிடி கேம்பஸ்ல லெக்சரா இருக்கிறேன். என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொன்னா, நான் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் யூனிவர்டெக்ல செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஹெச்என்டி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு டிப்ளோமா இன் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு என்மிகுலர் போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட குவாலிஃபிகேஷன். அதுல இது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 5 இயர்ஸுக்கு மேல நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில, ஐடி இண்டஸ்ட்ரியில, லெக்சரிங் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான் என்னோட டீட்டெயில்ஸ், இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது வந்து நம்ம நீங்க இப்ப இந்த வெபினாருக்கு வந்து எந்த கேம்பஸால நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா ஐஇபிடி கேம்பஸ் சொல்லுவாங்க. இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. இதான் இந்த ஐஇபிடிக்கு விரிவாக்கம். இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ். இவங்க வந்து ஒரு கவர்மெண்டால ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ். அதுல ரெஜிஸ்டர் நம்பர் நீங்க உங்களால பார்க்கலும் PV 003000118. இதான் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இவங்களோட வெப்சைட்லயும் நம்ம போய் இவங்க கேம்பஸ் வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, எப்படி எப்படி கோர்சஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்து கொள்ளையிலும் இதுல இருக்க வெப்சைட்ல. அப்ப வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா www.iebtcampus.lk இந்த இருக்கிற வெப்சைட். காப்பி பண்றேன். இதான் ஐஇபிடி கேம்பஸ் ஒபிஷியல் வெப்சைட். இதுல வந்து மேலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஹோம், அபவுட், லைஃப் அட் ஐஇபிடி. இதுல கரியர் கைடன்ஸ், கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் கிளப், இன்டர்நேஷனல் கிளப், ஸ்டூடெண்ட் ஈவெண்ட்ஸ், இதெல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது ஃபேக்கல்டிஸை பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேக்கல்டி ஆஃப் பிசினஸ், கம்ப்யூட்டிங், இன்ஜினியரிங், லாங்குவேஜ், சயின்ஸ், லோ, இப்படியான ஃபேக்கல்டிஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது கோர்சஸ்ல ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், பிஹெச்டி வரைக்குமே இவங்க கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது நியூஸ் மீடியா, ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம். இப்படியான இவங்களோட வெப்சைட்டை உங்களால விசிட் பண்ணி உங்களால பார்த்துக்கொள்ளே. இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் வருது இல்லையா? இப்ப சவுண்ட் ஓகேயா? இப்ப சவுண்ட் ஓகேயா? ஓகே, ரைட். இப்ப நம்ம ஓவர்வியூ ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். இப்ப நம்ம வெப் டெவலப்மெண்ட் சொன்னா என்ன விஷயம் என்று நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான், நம்ம புரிஞ்சு கொண்டாதான் அந்த படிப்பை வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு இலகுவாயிருக்கும். முதலாவது வெப் டெவலப்மெண்ட் சொன்னா என்ன, அதுல நம்ம முதலாவது இன்ட்ரோடக்ஷன் டு வெப் டெவலப்மெண்ட். ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து 3 வகையான டெவலப்பர்ஸ் இருக்காங்க. வெப் டெவலப்பர்ஸ்ல 3 வகையான டெவலப்பர்ஸ். முதலாவது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்று சொல்றேன். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் என்று சொன்னா, இந்த வெப்பை டிசைன் பண்ற ஆட்கள்.
அதாவது இப்ப HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படியான லாங்குவேஜ்களை கொண்டு வெப்பை வந்து டிசைன் பண்றார்கள். இவங்க தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப HTML நம்ம என்னென்ன ஒர்க்குகள் செய்யலாம்? HTML ஒரு பேராகிராஃப் கிரியேஷன் ஆയിരിக்கட்டும், ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றது, அடுத்தது லிங்க் கொடுக்கறது, ஹைப்பர் லிங்க் கொடுக்கறது, அதுக்கப்புறம் டெப்ஸ்களை கிரியேட் பண்றது, இதெல்லாமே வந்து HTML லாங்குவேஜ்ல செய்யக்கூடியது. அதே CSS என்று சொன்னா என்ன விஷயம் என்று சொன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் என்று சொல்லுவாங்க. அதாவது ஸ்டைல் பண்ற ஷீட். அந்த வெப் சைட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணின வெப்பை வந்து ஸ்டைல் பண்றது, அதுல கலரை சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்றது, இப்படியான விஷயங்களை வந்து இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வந்து செய்யக்கூடியது. அடுத்தது இப்ப நம்மளுக்கு தெரியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இப்ப ஆரம்ப காலத்துல என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தினாங்க? பேசிக் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி ஷார்ப், C++, அதுக்கு பிறகு வேற என்ன, பைத்தன், இப்படியான ஜாவா, இப்படியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா ஒரு வெப்சைட்ல நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்துவோம்னு சொன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்று சொல்லி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம வெப்சைட்ல நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கண்டு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். இப்ப ப்ரோக்ராமிங்ல என்னென்ன விஷயங்கள் செய்வோம்? ப்ரோக்ராமிங்ல இப்ப இப்ப இருக்கிற தற்காலத்துல இருக்கிற என்ன விஷயம்னு சொன்னா ஏஐ வந்து டெவலப் ஆயிட்டு வர காலம். ஏஐன்னு சொன்னா என்ன? அது ஒரு ப்ரோக்ராம், மனிதனால கட்டளைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வெப்ல நம்ம கட்டளைகளை உருவாக்கி இந்த விஷயம் நடந்தால் இதைத்தான் நீங்க செய்யணும், இந்த விஷயம் நடந்தால் நீங்க இதைத்தான் செய்யணும் என்று சொல்லி நம்ம கட்டளைகளை கொடுத்தோம் என்று சொன்னா அதே கட்டளையை ஏற்று அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆனது அதன்படி நடந்து கொள்ளும். அதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நம்ம கொடுக்குற கட்டளைக்கு ஒர்க் பண்றது. அதைத்தான் நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்தி கொள்வோம். அடுத்து பாருங்க, முதலாவது ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் எண்ட் சொன்னா நம்ம நமக்கு விசிபிளா இருக்குது. அடுத்து பாருங்க பேக் எண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. பேக் எண்ட் டெவலப்மெண்ட் என்ன என்ன விஷயம் சொன்னா இது வந்து முழுக்க முழுக்க டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டிரெக்டரி, ஒரு வெப்சைட் வந்து என்னத்துக்கு இருக்காமன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டிரெக்டரியை மெயின்டைன் பண்றதுக்கு இருக்குது. எந்தெந்த ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்றாங்க, யார் யாரு பே பண்றாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, இப்படியான வேலைகளை செய்யறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்காமன்னு சொன்னா அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்குரிய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்குரிய லாங்குவேஜா PHP காணப்படுது. PHP ஒர்க் பண்றாங்களுக்கு பேரு தான் பேக் எண்ட் டெவலப்பர் என்று சொல்லுவாங்க. ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் என்று சொல்லுவாங்க. PHPக்கு விரிவாக்கம் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து என்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னா டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. டேட்டா பேஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேரா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டேட்டா பேஸோட வந்து இந்த PHP கனெக்ட்ல இருக்கு. அப்ப எவ்வாறான டேட்டா பேஸ்கள் நம்மளுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும் XAMPP, WAMP, MySQL, MongoDB, இப்படியான டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த சாஃப்ட்வேரோட இந்த PHP கனெக்ட்ல இருக்கும். அந்த கனெக்ஷனை கொண்டு நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் வந்து அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அப்ப நம்மளுக்கும் அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா இந்த PHP என்ற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு தரகர் மாதிரி நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கிற டேட்டா பேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆள் மாதிரி நம்ம இந்த PHP வந்து யூஸ் பண்ணுவோம். இதைத்தான் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அடுத்தது இந்த காலத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் சொல்லி ஒரு டெவலப்பர் வந்து இப்பதான் பிரபலியமாயிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டையும் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்து மெயின்டைன் பண்ற ஒரு ஆள் அல்லது கிரியேட் பண்ற ஒரு ஆள் தான் இந்த ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் சொல்லுவாங்க. இப்ப தனித்தனியா ஆள் எடுக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கோ பேக் எண்டுக்கோ தனித்தனியா ஆள் எடுக்கிறதுல மொத்தமாவே ஃபுல் ஸ்டேக் டெவலப்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் தான் இப்ப எல்லாருக்கும் தேவை. ஏன்னு சொன்னா ஒரே தடவையில 2 வேலைகள் செய்யக்கூடிய இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் தானே. ஒரே வேலையில ஒரே தரத்துல 2 வேலையை அவர் செய்து கொள்வார்.
அப்ப அவர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராகவும் இருப்பார், பேக் எண்ட் டெவலப்பராகவும் இருப்பார். அப்ப அவருக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்தது PHP, அடுத்தது டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கும். இந்த 5 விஷயமும் தெரிஞ்சால்தான் இந்த ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் சொல்லுவார். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரைட். HTML கிரியேட் பண்ணப்பட்ட விஷயங்களை HTML கிரியேட் பண்ணப்பட்ட விஷயங்களை ஸ்டைல் பண்றதுக்கு இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்து PHP. PHP நான் சொன்னேன், நம்மளோட டேட்டா பேஸுக்கும் அதாவது வெப்புக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கு உதவுற லாங்குவேஜ் தான் இந்த PHP. இதை எப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு மனித உடலா நினைச்சுக்கோங்க. ஒரு மனித உடல்ல எலும்புகளால் ஆக்கப்பட்ட பகுதி, எலும்பு மட்டும் இருக்கிற போன்ஸ் மட்டும் இருக்கிறதா இந்த HTML கருதுங்க. அதுக்கு மேல தோல், காது, கண், தலைமுடி, இப்படியான விஷயங்கள் செய்யற விஷயத்தை CSS கருதி கொள்ளுங்க. அப்ப நம்மளை மெருகூட்டுற விஷயம். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கு முதல் அடுத்து PHP. PHP நம்மட நர்வ் சிஸ்டம், நாடி நாளம் மாதிரி, நர்வ் சிஸ்டம் மாதிரி கருதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி கருதுங்கன்னு சொன்னா, நம்ம இந்த CSS உருவாக்கப்பட்ட கண், காது, மூக்கு, வாய் எல்லா விஷயத்தையுமே இயங்க வைக்கிற ஒரு விஷயமா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வெப் டெவலப்மெண்ட் ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதான் உங்களுக்கு ஒரு தெளிவான உதாரணம். ஒரு மனித உடலா கருதுனீங்கன்னு சொன்னா HTML ஒரு எலும்பு கூடு, அந்த CSS நம்மளுக்கு தோல், கண், காது, மூக்கு இதெல்லாமே பிக்ஸ் பண்றது, ஆனா இயங்க வைக்கிறது இல்லை. ஆனா இயங்க வைக்கிறது எது? அது ஜாவா ஸ்கிரிப்ட். அது PHP நம்மளோட நர்வ் சிஸ்டம். அது அப்படி விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, என்னென்ன இண்டஸ்ட்ரியில நம்ம share real life example of how these technologies are used in various industries and professions. என்னென்ன இண்டஸ்ட்ரியில, அதாவது ரியல் லைஃப்ல என்னென்ன இண்டஸ்ட்ரியில இந்த வெப் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது என்று சொல்லி இருக்கிற விஷயம். முதலாவது இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் சொன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இ-காமர்ஸ் சொன்னா ஒரு விஷயம் இல்லை, ஆன்லைன் ஷாப்பிங். நீங்க இலகுவா விளங்கி கொள்ளணும் சொன்னா ஆன்லைன் ஷாப்பிங், அமேசான், ஈபே இப்படியான ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்மளுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு உதவியா இருக்கும். இது எப்படின்னு சொன்னா ஒரு ரெஸ்பான்சிவா இருக்கும், அடுத்தது யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். இப்ப நம்ம அமேசானுக்கு போனவெல்லாம் நம்ம இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கும், ஒவ்வொன்றையும் இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வோம் நம்ம. அப்படித்தான் அவங்களோட வெப்சைட் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தா தான் ஒரு ஆள் அந்த வெப்சைட்டை இன்டராக்ட் பண்ணுவார். இப்ப பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு ஒரு யாராலையுமே வெறுக்கத்தக்க மாதிரி இருந்தாவெல்லாம் அந்த வெப்சைட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஐக்கன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தா அந்த வெப்சைட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. அப்ப ஒரு வெப்சைட்டை எடுத்தோம்னு சொன்னா அது மனிதனால விரும்பத்தக்க மாதிரி, அவனோட உள்ளத்தை கவர்ற மாதிரி இருந்தா தான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவன் போகிறதுக்கு விருப்பப்படுவான். அதே மாதிரி தான் நம்ம அமேசான், ஈபே எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க வெப்சைட். அடுத்து ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்ல எப்படி, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பிரத்யேகமான வெப்சைட் இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னா டாக்டர்ஸை புக் பண்றது, அடுத்த நோயாளிகளை பார்வையிடுற நேரம்,
இப்படியான விஷயங்களை அப்டேட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்டை வந்து இன்டர்நெட்ல டொமைன் பண்ணி அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னா நம்ம இலகுவாக அந்த டாக்டர் வந்து புக் பண்ணலாம். நம்மளுக்குரிய நேரத்தை தந்திருப்பாங்க. அந்த குறித்த நேரத்துக்கு போய் நம்ம அதாவது காத்துக்கு இருக்காம வெயிட்டிங் பண்ணாம நம்ம போய் நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு டாக்டரோட சேனலிங் பண்ணிட்டு நம்ம வந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ஹெல்த் கேர்ல வந்து வெப் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வெப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க, வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷன்ல நிறைய வகையான சைட்டுகள் இப்ப வந்துட்டு இப்ப இந்தியன்ஸ் எல்லாமே ஃபுல்லா இந்த எஜுகேஷனை தான் மெயினா மெயின் நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க. இப்ப ஒரு கோர்ஸை வந்து என்ன செய்யற ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸை வந்து என்ன செய்வாங்க, ஒரு வெப்சைட்ல அவங்களே டொமைன் ஃப்ரீ டொமைன் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சப் டொமைன் இருந்தாலும் சரி பயன்படுத்தி அவங்க அந்த வெப்சைட்ல வந்து அவங்களோட கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதன் மூலம் அவங்க ஏர்னிங் செஞ்சு கொள்ளுவாங்க. இப்படி இந்தியாவில் நிறைய பேர் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோசெரா, கான அகாடமி இப்படியான வெப்சைட்டுகள் வந்து எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்காக அவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க. ரைட். அடுத்து வந்து ஃபைனான்ஸ். ஃபினான்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்ம நாட்டிலே வந்துட்டு இப்ப பிஓசி பேங்க்ல எல்லாம் ஒரு அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தவன்னு சொன்னா அதுல இந்த இன்டர்நெட்லயே இருக்குது அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம நியூ அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணி கொள்ள இயலும். அப்படியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்ப தற்காலத்துல இலங்கையிலையும் வந்துட்டு அதுக்காக அவங்க வந்து வெப்பை வந்து யூஸ் பண்றாங்க, வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள டிரான்சாக்ஷனுக்கும் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளல. அது ஃபினான்ஸ்ல உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணம் சொன்னாலே உங்களுக்கு விளங்கிடும் வெப்சைட் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியில வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. அடுத்தது மீடியா, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். இப்ப எல்லா டிவி சேனலுமே வெப்சைட் வச்சிருக்காங்க. எல்லா டிவி சேனலுமே வெப்சைட் வச்சுக்காங்க. ஏன் வெப்சைட் வச்சுக்காங்கன்னா இப்ப எல்லாருமே டிவி பாக்குறல்ல, பெரும்பாலானவர்கள் டிவி பாக்குறல்ல, என்னத்துல இருக்காங்க, இன்டர்நெட்ல தான் இருக்காங்க. இப்ப பெரும்பாலும் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா, அந்த காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து பேப்பர்ஸ் வரும், சில டைம் வீடு தேடி வரும், இல்லாட்டி நம்ம கடையில போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது, எல்லாருமே இ பேப்பர் யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. நேரத்தோட பேப்பர்ஸ் வாசிச்சாக்கள் இப்ப என்ன செய்யறாங்க, இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இ பேப்பர் யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மாறிட்டு போகுது. அப்ப முழுக்க முழுக்க இன்டர்நெட் மயமாக்கப்பட்ட ஒன்றா தான் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மாறி போய் கொண்டிருக்குது. அப்ப இன்டர்நெட்டை யூஸ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இன்டர்நெட்டை பத்தின ஒரு அறிவு, இப்ப எல்லாருக்குமே அந்த அறிவு கிடைக்க மாட்டா. ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த இன்டர்நெட்டை பத்தி படிச்சிருக்கணும் நம்ம. அப்பதான் அதுல நடக்கிற ஸ்கேம்கள், அதுல என்னென்ன விஷயம் பாதிப்பாடு அதாவது டேஞ்சரான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, நன்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளால பிரிச்சு காட்டேன். அதே மாதிரி மீடியா. அடுத்து டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. டிராவல்ல உங்களுக்கு தெரியும், பஸ் புக்கிங் என்றாலுமே இப்ப இன்டர்நெட்ல புக் பண்றாங்க. அடுத்தது ஏர்போர்ட்ல வந்து டிக்கெட் புக் பண்றாலுமே இப்ப இன்டர்நெட்ல தான் புக் பண்ணி கொள்றாங்க. ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றோம்டா இப்ப இன்டர்நெட்ல புக் பண்ணி கொள்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்டர்நெட் மயமாக்கப்பட்ட உலகமா மாறிட்டு போகுது. ரைட். அடுத்து சிக்னிபிகன்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். இப்ப இந்த காலத்துல வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே என்று சொன்னா இப்ப கவர்மெண்ட் என்றாலும் சரி, பிரைவேட் என்றாலும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த வெப்சைட்டை தான் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலான ஆட்கள் வெப்சைட்டை தான் யூஸ் பண்றாங்க. இப்ப கவர்மெண்ட்ல இப்ப ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல் இப்படியான எக்ஸாம்கள் நடக்க போகுதுன்னு சொன்னா என்னத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொன்னா இப்ப ஆன்லைன்லயே புக்கிங்கள், ஆன்லைன்லயே ரெஜிஸ்ட்ரேஷன்கள் இப்ப நடக்கக்கூடிய மாதிரி நம்மளுக்கு இப்ப வந்துச்சு. அடுத்து வந்து இப்ப நியூஸஸ் சொன்னா இப்ப நம்ம ஏற்கனவே ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சோம், நம்ம 7 மணிக்கு நியூஸ் போகுதாமன்னு சொன்னா 7 மணிக்கு நம்ம டிவி ஆன் பண்ணி அதுக்கு முன்னுக்கு குந்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன நடக்குது, இப்ப பேஸ்புக் ஓபன் பண்ணாலே நம்மளுக்கு என்னென்ன தகவல் உண்டு, இப்ப டிவில சொல்றதுக்கு முதலே நம்மளுக்கு பேஸ்புக்ல அப்டேட் ஆகிற மாதிரியான காலம் இது.
அல்லது வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இப்ப வந்துட்டு இருக்குது. அப்ப இன்டர்நெட் மயமாக்கப்பட்ட உலகம். அடுத்தது எஜுகேஷன்ல என்ன நடக்குது? ஆன்லைன் லேர்னிங். இப்ப பெரும்பாலும் பார்ட் டைம் கோர்சஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஆன்லைன் லேர்னிங்கா தான் இருக்குது. லெட்டரியல் என்ட்ரின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துட்டு இப்போ ஆன்லைன்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கோர்சஸ். இவ்வாறான தாக்கத்தை இப்ப இன்டர்நெட் வந்து, அதாவது வெப் இன்டர்நெட் சொன்னா இன்டர்நெட்ல என்ன விஷயம் இருக்குது? வெப்சைட்டை தான் நம்ம பயன்படுத்தி கொள்றோம், யூஸ் பண்ணி கொள்றோம். அடுத்தது கம்யூனிகேஷன். நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படியான கம்யூனிகேஷனை நம்ம வந்து இன்டர்நெட் மூலம், வெப்சைட்டுகள் மூலம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த கணனியில மட்டும்தான் ஃபேஸ்புக் வந்துட்டு, கணனியில மட்டும்தான் ஃபேஸ்புக் நம்ம பயன்படுத்தி இருந்தோம் ஆரம்ப காலத்துல, ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்ட காலத்துல. ஏன் அந்நேரம் இருந்தது போன் வந்து கீபேட் போனா இருந்துச்சு. அது அப்புறம் இன்டர்நெட் வசதி இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது? இப்ப நம்ம ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி, நம்ம ஃபேஸ்புக் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி போன்ல நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப காலத்துக்கு காலம் இந்த வெப்சைட்டுமே அப்டேட் ஆகிட்டு போகுது. ரைட். அடுத்தது வந்து கொலாபரேஷன் டூல்ஸ்ல வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இப்படி எல்லாம். இப்ப ஜூம் எல்லாமே பிரபல்யமான கொரோனாக்கு பிறகு வைங்களேன். ஜூம்ஸ் எல்லாமே பிரபல்யமான ஜூம், அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸ் எல்லாமே பிரபல்யமானது கொரோனாக்கு பிறகு வைங்களேன். அதுக்கு முதல் இருந்த சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னா ஸ்கைப் சாஃப்ட்வேர்ல தான் நம்ம வீடியோ காலிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணோம். ஆனா இப்ப அப்டேட் ஆகி எப்படி வந்துச்சு? இப்ப ஆன்லைன்ல ஜூம்ல வந்து லேர்ன் பண்ற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு அபிவிருத்தி அடைஞ்சு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து வெப்சைட்டுகள் அதிகரிச்சதுனாலதான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இவ்வளவு அதிகமாக காணப்படுது. அடுத்தது வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா. இப்ப என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியாவில் உங்களுக்கு தெரியும், நெட்ஃபிளிக்ஸை தெரியும். நெட்ஃபிளிக்ஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். மூவிஸ்கள் பாக்குறதுக்கு, வெப் சீரிஸ்கள் பாக்குறதுக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்து யூடியூப்ல இல்லாத வீடியோவே இல்லைன்ற அளவுக்கு இப்ப யூடியூப் வந்துட்டு. இதுவுமே ஆரம்ப காலத்துல, அதாவது அந்த ஆண்ட்ராய்டு iOS வாரத்துக்கு முதல் இதுவுமே ஆரம்ப காலத்துல எப்படியா இருந்துச்சு? ஒரு வெப்சைட்டா தான் இருந்துச்சு. இப்பதான் சாஃப்ட்வேரா அப்டேட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை வந்து மியூசிக்குகள் கேட்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து கேமிங். இப்ப ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு? ஆஃப்லைன் கேமிங் தான் நம்ம நிறைய பேர் விளையாடி, ஆஃப்லைன்ல தான் கேம்ஸ்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன? டேட்டாவை, இன்டர்நெட்டை ஒன் பண்ணினா தான் நம்ம கேமுக்குள்ளே போயிடும். இப்ப பப்ஜி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆஃப்லைன்ல விளையாடலாமா? ஆஃப்லைன்ல விளையாடலாம். இன்டர்நெட் மூலம் தான் நம்ம வந்து பப்ஜியை வந்து விளையாடி கொள்ளலாம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம விளையாடி கொள்ளலாம். இப்ப அடுத்த கட்ட நகர்வா எப்படி போகுதுன்னு சொன்னா, இனி நம்ம போன்லயோ லேப்டாப்லயோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஆன்லைன்லயே விளையாடுற மாதிரியான டெக்னாலஜிகள் வந்து டெவலப் ஆகிட்டு போகுது. அப்ப நம்ம இனி கேம்ஸுகள் விளையாடக்குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ரெம்மை வந்து வேஸ்ட் ஆக தேவையில்லை. நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி நம்மளால விளையாடி கொள்ளையிலும். அதே மாதிரி கேம் ஒன்று ஃபேஸ்புக்ல இருந்துச்சு நேரத்தோட. ஏர்லியா வந்து ஃபேஸ்புக்ல இதே மாதிரி இன்டர்நெட்ல விளையாடுற கேம் வந்து இருந்துச்சு. இப்ப இருக்கேன்னே தெரியா, நான் கேம்ஸ் பெருசா விளையாடுறேன். இப்ப இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ரைட். அடுத்து வந்து எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இப்படியான டெவலப்பர்ஸை வந்து கம்பெனிஸ் தேடிட்டு இருக்கு. இப்ப காலத்துக்கு காலம் கம்பெனிஸ் உருவாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படியான டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணி அவங்களுக்குரிய வெப்சைட்டை வந்து அவங்களே செஞ்சு கொள்றாங்க. அதை மெயின்டைன் பண்றது, அதுல டீடைல்ஸ் அப்டேட் பண்றது, நியூஸஸ் போஸ்ட் பண்றது இப்படியான விஷயங்களை வந்து செய்து கொள்றாங்க. ஏன்னு சொன்னா இப்ப மக்கள் எல்லாமே, பெரும்பாலான மக்கள் வந்து என்னத்துல இருக்காங்க? இன்டர்நெட்ல மூழ்கி இருக்காங்க. இன்டர்நெட்ல மூழ்கி இருக்கிறதோட சில நன்மையான காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க, சிலர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்குள்ள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது, இப்படி ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னா அவங்க அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்களா இல்லையா? கிளிக் பண்ணி பார்ப்பாங்க.
சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, சிலர் என்ன விஷயம்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதற்காக இப்போ வந்து எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ யூனிவர்சலா அடாப்ட் ஆயிருக்கு. வெப் டெக்னாலஜி வந்து யூனிவர்சலா அடாப்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன விஷயத்துலன்னு பார்ப்போம். முதலாவது நான் இதுக்கு முதல் சொன்ன விஷயத்தான் திரும்ப ரிப்பீட்டா வருது. இது என்ன விஷயம்னு சொன்னா, முதலாவது குளோபல் கம்யூனிகேஷன். குளோபலா இப்ப நேரத்தோட இருந்த காலத்துல வந்து பென் ஃப்ரெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு லெட்டர் பண்றது பென் ஃப்ரெண்ட் சொன்னா நம்ம ஏரியாவில் இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருப்பாங்க. அவங்களோட வந்து லெட்டர்ஸ் மூலம் கம்யூனிகேட் பண்றது. அப்ப நம்ம பென் எடுத்து ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்து லெட்டர் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட இந்த லெட்டர் ரிசீவ் பண்ற காலம் தான் ஏர்லியா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இமெயில் அண்ட் மெசேஜிங் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது, சும்மா சாஃப்ட்வேருக்கு போற மெசேஜ் பண்ற சென்ட், திரும்ப அங்க இருந்து மெசேஜ் வரும். இன்டர்நெட் ஒன்ல இருந்தா ரிசீவ்ட் ஆகும், இல்லாட்டி இன்டர்நெட்டை ஒன் பண்ணினா நம்மளுக்கு ரிசீவ்ட் ஆகும். இப்படியான காலம் வந்துச்சு. அதான் குளோபல் கம்யூனிகேஷன். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எந்த நபரோட என்றா நம்மளுக்கு தெரிஞ்சாக்களோட நம்ம வந்து குளோபலா கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ளே. அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் என்ன? ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின். லிங்க்டின் வந்து நம்ம நாட்டுல வந்து இன்னும் பிரபல்யமாகல, இந்த ஃபேஸ்புக் அளவுக்கு பிரபல்யமாகல. ஆனா லிங்க்டின் வந்து பிரபல்யமான ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம். ரைட். அடுத்து வந்து இமெயிலிங் அண்ட் மெசேஜிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மெயிலிங்ஸ் வந்துட்டு, மெயிலிங்ஸ் ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும், ஜிமெயில மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப ஜிமெயிலும் வைமெயிலும் தெரியும். பெரும்பாலான ஆட்களுக்கு ஜிமெயிலும், குறைவான ஆட்களுக்கு வைமெயிலும் தெரியும், யாஹூ மெயிலும் தெரியும். ஆனா இப்ப ஜிமெயில், வைமெயில், அவுட்லுக் இப்படியான நிறைய மெயிலிங்ஸ் ஆப்புகள் வந்துச்சு. அதுல நம்ம இப்ப ஒரு ஒர்க்குக்கு கால் பண்றாங்கன்னு சொன்னா அப்ளை வியா மெயில்னு சொல்லி அது கீழே போட்டிருப்பாங்க. அந்த மெயில் ஊடாக நம்ம அப்ளை பண்ணேலும். இப்ப அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி, வெப் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. அடுத்தது எஜுகேஷன் அண்ட் இ லேர்னிங்ல வந்து நம்ம ஒரு எடுக்கேட்டராகவும் நம்மளால செயற்படையலும், ஒரு லெக்சராகவும் நம்மளால இந்த பிளாட்ஃபார்ம்ல செயல்படையலும், அல்லது ஸ்டூடெண்டாவும் நம்மளால செயற்படையலும். லெக்சராண்டா எப்படி, நம்ம ஒரு கோர்ஸை நம்மளா ஒரு கோர்ஸை உருவாக்கி அதை வந்து அப்டேட் பண்றது, அப்லோட் பண்றது, அப்டேட் பண்றது. அப்படி இல்லை ஸ்டூடெண்ட் சொன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, சில ஃப்ரீ வெப்சைட்டுகளும் இருக்குது, சில பெய்ட் வெப்சைட்டுகளும் இருக்குது. அதுல வந்து நம்ம பெய்ட் வெப்சைட் சொன்னா நம்ம பே பண்ணி நம்ம படிக்கலும், ஃப்ரீ வெப்சைட் சொன்னா ஃப்ரீயாவே நம்ம படிச்சு கொள்ளையிலும். இப்படியான வெப்சைட்டுகள் இருக்கு. ரைட். அடுத்து வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். இப்ப பேங்கிங் சர்வீஸை பத்தி தெரியும் நம்மளுக்கு. பேங்கிங் சர்வீஸ்ல இ பேங்கிங் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் பேங்கிங். அந்த பேங்கிங் சர்வீஸ்ல பேங்க்ல என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அதை வந்து இ பேங்கிங்குமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி. இப்ப எல்லாம் டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்படி நடக்குது, இப்ப நம்ம ஏர்லியா வந்து நம்ம ஏடிஎம்முக்கு போகணும், கார்டு போட்டு, அதை கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம லைன்ல நிக்கணும், லைன்ல நின்று நம்ம கார்டு போட்டு காசு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும், மணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ஒரு மெக்கானிக் ஒர்க் ஷாப்பு போறோம், அவர் என்ன சொல்றார், ரிப்பேர் பண்ணி முடிய இவ்வளவு தம்பி காசு, நீங்க என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க சொல்றார், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப இப்படியான காலம் வந்து அதான் யூனிவர்சலா அடாப்ட் ஆகுது. நம்ம நாடு வந்து இன்னும் முழுக்க முழுக்க யூனிவர்சலா அடாப்ட் ஆகல, இப்பதான் படிப்படியா நம்ம யூனிவர்சலுக்கு அடாப்ட் ஆகிட்டு போறோம். அடுத்தது என்டர்டைன்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை இப்படியான நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது. அடுத்தது கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்கள், கேமிங் கண்டு சில பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸ்ட்ரீமிங் கண்டு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இப்ப நிறைய பேர் என்ன சொன்னா, இப்ப யூடியூபோட முழுக்க முழுக்க தொடர்பா இருக்கிற நபர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீமிங் ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து அவங்களை கேமிங்க வந்து ஸ்ட்ரீம் பண்றது, அப்படி இல்லாட்டி அவங்களாவே வந்து சும்மா ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரீம் பண்றது. இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்ல என்ன போகுதுன்னு சொன்னா, சில உடுப்பு கிளாத் ஷாப்ல கூட
இப்ப ஸ்ட்ரீம் பண்ணி என்னென்ன க்ளோத்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன புது மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுற அளவுக்கு ஸ்ட்ரீம் பண்ற அளவுக்கு வந்துட்டு யூடியூப்ல. இப்ப அடுத்தது ட்ராவல். ட்ராவல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க பஸ் புக் பண்ணி போனாக்கள் இருப்பீங்க, ட்ரெயின் புக் பண்ணி போனாக்கள் இருப்பீங்க, இப்படியான ஆக்கள் இருப்பீங்க. அதை என்ன வழியினூடாக புக் பண்றேன்னு சொன்னா இந்த வெப்சைட்டினூடாக தான் நீங்க புக் பண்ணிருப்பீங்க. அடுத்தது கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல தெரியும் உங்களுக்கு, ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல், அதுக்கப்புறம் டிப்ளமாக்கே இப்ப அதுல இருந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப எல்லா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ், அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டியில டிப்ளமா கால் பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஹெச்என்டி கால் பண்ணக்குள்ள, இப்ப நம்ம அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா நம்ம வெப்பின் மூலமே நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப அந்த அளவுக்கு வந்துச்சு. இப்ப நம்ம ஏர்லியா என்ன செய்வோம், நம்ம லெட்டர் உண்டு, அதுல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நம்ம, அப்படி இல்லாட்டி அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நம்ம லெட்டர்ல வந்து போஸ்ட் பண்ற மாதிரி. ஆனா இப்ப இன்டர்நெட்லயே எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கு. இல்லாட்டி மெயிலிங்ஸை யூஸ் பண்ணுவோம், மெயில் பண்ணி விடுவோம். ரைட். அடுத்த விஷயம், இது வந்து இதுல இருக்க ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் புது விஷயம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏற்கனவே ரிமோட் ஒர்க் டூல், ரிமோட்ல ஒர்க் பண்றது. ரிமோட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னா எப்படின்னா, இப்ப நான் வந்து ஸ்ரீலங்கா, எனக்கு கம்பெனி வந்து எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியன் கம்பெனியா இருக்கும் அல்லது இந்தியன் கம்பெனியா இருக்கும். அவங்க வந்து வெப் டெவலப்பருக்கோ, அப்படி இல்லாட்டி டெஸ்க்டாப் சப்போர்ட்டுக்கோ, இப்படியான வேகன்சி கால் பண்ணுவாங்க. அந்த அந்த டைம்ல நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஒர்க் வந்து ரிமோட் ஒர்க்கா தான் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம அவங்களோட கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கு. இதுல என்ன லாபம் சொன்னா, அவங்க வந்து கம்பெனி நடத்த தேவையில்லை, அவங்க வெப்சைட் மட்டும் வச்சிருந்தா போதும். வெப்சைட்லயே வந்து அவங்க வச்சு வெப்சைட்டினூடாக அவங்க வந்து ஹையர் பண்ணி, கிளைண்ட்ஸை ஹையர் பண்ணி அவங்களோட ஒர்க்குகளை செஞ்சு கொடுக்க மாதிரி இருக்கும். நம்ம இங்க இருந்து நம்மளோட ஒர்க்குகளை இந்த கம்பெனில இருக்க ஆளுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும், மெயில் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது அவங்க சாஃப்ட்வேர் மூலம் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது தான் வந்து ஃப்ரீலான்சிங். இந்த ஃப்ரீலான்சர்ஸ் யாருன்னு சொன்னா, தனக்குரிய வேலையை வந்து தானே தயாரித்து கொள்ற ஆளுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சர் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்த அந்த வேலையை நான் வந்து ஒரு விண்ணப்பமா போடுறேன் ஒரு வெப்சைட்ல வந்து. இப்ப எனக்கு வந்து நம்மள இதை எடுத்துட்டோம்னு சொன்னா, எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும். இப்ப நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கிறேன், எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வேலையை வந்து இங்கால ப்ரொவைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அதனால நான் ஒரு வெப்சைட்டை தேடி, அதாவது அப்வொர்க், ஃபைவர் என்ற வெப்சைட்டை தேடி போய் அதுல வந்து நான் போஸ்ட் பண்றேன், நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு போஸ்ட் பண்றேன். நம்மளுக்கு எடுத்த உடனே எல்லாம் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. சிறிது காலம் நம்ம சின்ன சின்ன ஒர்க்குகளா செய்து கொடுக்க தான் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் உருவாகுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு பிரபல்யமான ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ஷோ பண்ணலும். அதுக்கு பிறகு பெரிய பெரிய கம்பெனில இருந்து நம்மளை ஹையர் பண்ணி கொள்வாங்க, டைம் பேஸ்டுக்கோ அப்படி இல்லாட்டி கான்ட்ராக்ட் பேஸுக்கோ, இப்படி வந்து நம்மளை ஹையர் பண்ணி கொள்ளுவாங்க. ரைட். அடுத்து வந்து மார்க்கெட்டிங். உங்களுக்கு தெரியும், இப்ப மார்க்கெட்டிங்ல ஃபுல்லாவே இன்டர்நெட்டும் வெப்சைட்டையும் தான் யூஸ் பண்ணி கொள்றாங்க. எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், எல்லா விஷயத்துக்குமே இப்ப வெப்சைட் தான் யூஸ் பண்ணி கொள்றாங்க. இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையன் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு வெப் பேஜ் கிரியேட் வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்க. அந்த வெப்சைட்ல எதுவுமே இல்லை. அவர் அதுல போட்ட போஸ்ட் என்னன்னு சொன்னா, உங்களோட விரும்பின அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி போட்டிருக்காரு ஸ்டார்ட்ல. சாரி, ஸ்டார்ட்ல இந்த வெப் பேஜ்ல வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு கொள்ளலாம். அப்ப ஆட்கள் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துல வந்து அவருக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சு. அந்த வெப் சைட் மூலம் அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் வெப் இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் வந்து அவர்கிட்ட பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணணும் என்றாலே
அவருக்கு வந்து மணி பே பண்ணணும். பே பண்ணது பிறகுதான் போஸ்ட் பண்ணணும். அவ்வளவுக்கு அவருடைய பேஜ் வந்து பிரபல்யமாயிடுச்சு. அப்படி நபர்களும் இப்ப இருக்காங்க. அப்ப நம்ம வெப்சைட் மூலம் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதன் மூலம் நம்ம பெரும்பாலும் இலாபத்தை தான் நம்ம அடைஞ்சு கொள்ளுவோம். ஒரு வெப்சைட்டை வந்து கிளியரா நம்ம டிசைன் பண்ணி கிளியரா லான்ச் பண்ணிட்டோமான்னு சொன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வெப்சைட் செய்யறதுக்கு இலவா இருக்கு. ரைட். இப்ப அடுத்தது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல, மாடர்ன் டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து எவ்வாறான இம்பார்ட்டண்டா இருக்கு. எல்லாமே அதே விஷயம் தான். முதலாவது என்ஹான்சிங் ஆன்லைன் பிரசன்ஸ். என்ஹான்சிங் ஆன்லைன் பிரசன்ஸ்ல முதலாவது குளோபல் ரீச்ல a well developed website allows business to reach global audience. ஒரு வெல் டெவலப் ஆன வெப்சைட் வந்து பிசினஸ், அதாவது குளோபல்ல இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து பிசினஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதான் குளோபல் ரீச். அடுத்து பிராண்ட் விசிபிலிட்டியில வந்து அண்ட் எஃபெக்டிவ் ஆன்லைன் பிரசன்ஸ் ஹெல்ப் எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஸ்ட்ரென்தன் பிராண்ட் ஐடென்டிட்டி. அதாவது நீங்க காலப்போக்குல வந்து ஒரு வெப்சைட் என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க பிரபல்யமாக தொடங்குவீங்க. பிரபல்யமானா நீங்க ஒரு பிராண்டாக மாறுவீங்க. இப்ப பிராண்ட்ஸ்ல என்னென்ன, இப்ப காசு எடுத்தீங்கன்னு சொன்னா ரோல்ஸ் ராய்ஸ், போன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஐபோன், வாட்ச் எடுத்தீங்கன்னு சொன்னா ரோலெக்ஸ், இப்படியான பிராண்ட்ஸுகள் இருக்குது. அது எப்படி பிராண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா எடுத்த உடனே பிராண்ட் ஆயிட்டா இல்ல, எடுத்த உடனே அதுகள் பிராண்ட் ஆகல. அப்ப அந்த அதுகள் வந்து அதுல தன்மையை வந்து மெருகேற்றத்தான் அது வந்து ஒரு பிராண்டா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வெப் டெவலப்பர் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து மேற்கூட்ட அப்டேட் பண்ணதான் அவர் ஒரு பிராண்டாக மாறுவார். அடுத்தது கிரியேட்டிங் இன்டராக்டிவ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட். இந்த விஷயத்தை தான் யூஐ யூஎக்ஸ் சொல்லி இருக்கிற விஷயம் இருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ், அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு வெப் பேஜுக்கு போகணும் என்றாலே அதுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பிடிப்பிரிக்கும். ஒரு வெப் பேஜுக்குள்ள நம்ம நுழையிறோம்டா அந்த வெப்சைட்டுக்கு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிடிப்பிரிக்கணும். அப்பதான் அந்த வெப்சைட்டுக்குள்ள நுழைவோம். இல்லாட்டி நம்ம அந்த வெப்சைட் பக்கமே போக மாட்டோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு புக்கிங் வெப்சைட், இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்க SLTB ஈசீட் சொல்லி பஸ் புக்கிங் சைட் ஒன்று இருக்குது. அது வந்து நல்லாவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அதனாலதான் மக்கள் போய் அதுல புக் பண்றாங்க. இல்லாட்டி யாருமே அந்த புக்கிங் பக்கமே போக மாட்டாங்க. போய் SLTBல போய் புக் பண்ணுவாங்க, நேரடியா போய் புக் பண்ணி கொள்ளுவாங்க. அப்ப நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியான வெப்சைட்டுகள், யூசரை வந்து கவரக்கூடிய மாதிரியான வெப்சைட்டுகளை தான் நம்ம செய்ய பார்க்கணும். அதுக்கு நம்ம சும்மா வெப்சைட் செஞ்சுட்டு போறல, முதல் மனிதனை படித்துக் கொள்ளணும், மனிதனை வந்து ஸ்டடி பண்ணணும். எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டென்ட்டா நம்மளோட வெப் பேஜ்ல வச்சோம்னு சொன்னா நம்மளோட வெப்சைட்டை பாக்குறதுக்கு நபர்கள் வருவாங்கன்னு சொல்லி முதல் மனிதனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரைட். அடுத்தது வந்து இ-காமர்ஸ் சைட். இ-காமர்ஸ்ல என்ன செய்யலாம், நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ணி கொள்ளலாம். நம்மளாவே ப்ராடக்ட்ஸ்களை கிரியேட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணி கொள்ளலாம். அது கிளாத்ஸா இருந்தா சரி, அல்லது என்ன விஷயம் என்றாலும் நம்ம ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணி கொள்ளலாம். ஒரு நகைவட்டியை கூட இப்ப சேல் பண்றாங்க, ஒரு விக்ஸ் இப்ப சேல் பண்றாங்க. அது எப்படி சேல் பண்றாங்கன்னு சொன்னா ஈபே அல்லது அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து இதை வந்து சேல் பண்றதுக்கண்டே இலங்கையில ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருக்கு. நகைவட்டியை கூட போஸ்ட் பண்ணிக்காங்க. எத்தனை $, நான் $5 போட்டிருக்கேன். $5 கிட்டத்தட்ட 1500 வருது. நம்ம இங்க வாங்குற எவ்வளவுக்கு $100 $200 தான் வாங்குவோம். ஆனா $5 போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு வெப் சைட்டை ஆரம்பிச்சு நம்மளும் அதுல போஸ்ட் பண்ணோம்னு சொன்னா நம்மளோட வெப்சைட் ஒரு பிரபல்யமான ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொன்னா நம்மளுக்குமே கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அடுத்தது சோசியல் மீடியா. இப்ப சோசியல் மீடியாவில் இப்ப ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ணின ஆள் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொன்னா அடுத்த ஸ்டேட்ல இருக்க ஒரு கேர்ளை வந்து கவர்றது தான் அவர் வந்து மார்க் சுக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு.
அப்ப அவர் கிரியேட் பண்ற டைம்ல இவ்வளவு பிரபல்யமாகும்னு அவருக்கு தெரியாது. இப்ப கோடி கோடியா சம்பாதிச்சிக்க. அதே மாதிரி நம்மளும் இப்ப ஒரு கம்யூனிகேஷனுக்கு உங்களோட ஊர்லயே சரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து பிரபல்யமாகறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அதுல நீங்க ஒரு SEO சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசராகவும் வரலாம். அடுத்தது ஹை டிமாண்ட். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் இப்ப ஹை டிமாண்ட்ல இருக்கிற கரண்ட்ல ஹை டிமாண்ட்ல இருக்கிற ஒர்க். இப்ப அந்த ஒர்க்கு தான் இப்ப ஆட்கள் இல்லாம இருக்குது. முழுக்க முழுக்க யாரு இந்த டெவலப்மெண்ட்ல ஈடுபடுறாங்கன்னு சொன்னா இந்தியாவுல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்ச ஆட்கள் எல்லாமே இப்ப இந்த டெவலப்மெண்ட்ல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சிலர் ஐடி ஜாப்ஸ் சொல்லி போறாங்க, சிலர் வந்து டெவலப்பரா இருக்காங்க, சிலர் வந்து யூடியூப்ல இருக்காங்க, சிலர் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்கள தொழிலை வந்து செய்து கொண்டு போறாங்க. ஆனா அந்த கலாச்சாரம் அந்த கல்ச்சர் வந்து இன்னும் இலங்கைக்கு வரல. நம்ம என்ன செய்யறோம், கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் என்ற நினைப்புல இருக்கும். அப்ப அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துறீங்க. நம்ம படிக்கிற எதுக்குன்னு சொன்னா நம்மளோட ஸ்கில்ஸை வளர்க்குது. நம்மளோட ஸ்கில்ஸை வளர்க்கறது தான் நம்ம படிக்கிறது. நம்மளோட ஸ்கில்ஸை காலத்துக்கு காலம் அப்டேட் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா நம்மளை தேடி ஆக்கள் வர மாதிரி இருக்கு. நம்மளை தேடி ஆக்கள் வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லா படிச்சிட்டீங்களாம்னு சொன்னா அதை ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணி அந்த வீடியோ வந்து யூடியூப்ல அப்டேட் பண்ணாலே உங்களுக்கு அதை பார்க்க வியூஸ்ல பார்க்க உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணாலே உங்களுக்கு ஹவர்ஸ் பேஸ்ல உங்களுக்கு மணியை பே பண்ற மாதிரி இருப்பாங்க, அல்லது கண்ட்ராக்ட் பேஸ்ல உங்களுக்கு மணியை பே பண்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி ஹை டிமாண்ட்ல இருக்கிற ஒரு ஒர்க் தான் இந்த வெப்சைட் டெவலப். ரைட். இதுல வந்து இருக்கிற ஜாப் ரோல். ஜாப் ரோல்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளுக்கு தெரியும் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாமே லாங்குவேஜஸ்கள். இதுல CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அப்ப ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு இந்த இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்கும் லாங்குவேஜாக. அடுத்தது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். ரெஸ்பான்சிவ் டிசைன் சொன்னா இப்ப நம்ம ஏர்லியா இருந்த கணனிமயமாக்கப்பட்ட உலகத்துல வந்து கணனிகள் மட்டும்தான் இருந்துச்சு, கணனிகள் மட்டுமே இருந்துச்சு. அதை இலக்காக கொண்டுதான் மக்கள் வந்து வெப் டெவலப் பண்ணாங்க. அதுல ஸ்கிரீன் சைஸ் 19 இன்ச், 17 இன்ச், 21 இன்ச் அதுல ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் பிட் போட்டு வெப்சைட்டை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு, இப்ப கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, பாம் டாப்ஸ் சொன்னா உள்ளங்கையில இருக்க கணனி மாதிரி, உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற கணனி பாம் டாப்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் போன்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. அப்ப இவ்வாறான ஸ்கிரீன் சைஸுகளை கொண்டு இப்ப டிவைசஸ்கள் காணப்படுது. இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவா டிசைன் பண்ணாதான் அந்த டிவைஸ்ல வந்து அந்த வெப்சைட்டை கிளியரா பார்க்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஒரு குறிப்பிட்ட வித்ல நம்ம வெப்சைட்டை செஞ்சுட்டு நம்ம போன்ல வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு ஜூம் பண்ண மாதிரியான ஒரு பேஜ் தான் கிடைக்குமே ஒழிய வெப் பேஜ் கிடைக்காது. அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்து ஃப்ரேம்வொர்க்ஸ், லைப்ரரி, இதெல்லாமே யூட்டிலிட்டியான டூல்ஸ். அடுத்தது கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டிபிலிட்டி. இப்ப ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரியான வெப்சைட்டுகளை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த லாங்குவேஜ்ல HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ல ப்ரொஃபிஷியன்சியா இருக்க ஒரு ஆளால தான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா ஆகிடும். அப்ப ப்ரொஃபிஷியன்சி எப்ப வரும்னு சொன்னா நம்ம கிரியேட் பண்ண நம்மளுக்கு எரர்ஸ் கிரியேட் ஆகிட்டு, எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த எரர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து சரி செய்ய நம்ம ஒரு ப்ரொஃபிஷியன்சியான ஒரு ஆளா மாறுவோம். அப்ப அடி பட்டு தான் நம்ம ஒரு ஸ்கில்ஸ் ஆன ஒரு ஆளா மாறுவோம். ரைட். அடுத்து வந்து பேக்கெண்ட். இது முழுக்க பேக்கெண்ட் வந்து முழுக்க எப்படி இருக்குன்னு சொன்னா சர்வர் சைடா தான் இருக்கு. சர்வர் சைட்ல இருக்க லாங்குவேஜ் வந்து PHP சொல்லுவாங்க, ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் சொல்லுவாங்க. இதுல சர்வர் மேனேஜ்மெண்ட், அடுத்தது டேட்டாபேஸ் இன்டகிரேஷன், அடுத்தது சர்வர் சைட் லாஜிக்
செக்யூரிட்டி, இன்டர்கேஷன் இப்படியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அடுத்த ஸ்கில்ஸ்ல வந்து இதுல வந்து நம்மளுக்கு பிஹெச்பி பெரும்பாலுமே பிஹெச்பி நம்மளுக்கு தரவா தெரிஞ்சிட்டாமன்னு சொன்னா பிஹெச்பி தெரிஞ்சிட்டாமன்னு சொன்னா நம்ம ஒரு பேக் அண்ட் டெவலப்பர். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தான் இந்த பைத்தன், ரூபி, ஜாவா, நோட் ஜேஎஸ் இப்படியான விஷயங்கள் வந்து கத்திக்கொள்றது, அதாவது நம்மளை மெருகேற்றி கொள்றது. அடுத்தது வந்து டேட்டா பேஸ்ல ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். MySQL, அடுத்து போஸ்ட் கிரேட் எஸ்கியூஎல், மொங்கோ டிபி இப்படியான டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏபிஐ டிசைன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சர்வர், நெட்வொர்க், ஹோஸ்டிங் என்வாயன்மெண்ட்ல நம்ம பிரபல்யமான ஒரு நாலேஜை வந்து கொண்டிருக்கணும், பிரத்தியமான ஒரு நாலேஜை வந்து கொண்டிருக்கணும். சர்வர் இப்ப நெட்வொர்க்னு சொன்னா என்ன? நெட்வொர்க்னு சொன்னா ஒரு கணனில இருந்து இன்னொரு கணனியை தொடுத்தாலும் அது நெட்வொர்க் தான். அப்ப 2 கணனிகள் அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகள் சேரும் போது அது ஒரு நெட்வொர்க்கா மாறும். இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரத்தியமான ஒரு வெப்சைட்டே இல்லை. ஆனா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது எல்லா 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 இடத்துலயுமே அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னா அந்த கணனிகள் எல்லாத்தையுமே நெட்வொர்க் பண்ணா அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்ளிடும். அப்ப நெட்வொர்க் அறிவு வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சுக்கும். அடுத்தது ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. வெப் ஹோஸ்டிங்ல வந்து 2 வகையான ஹோஸ்டிங் இருக்கு. ஒன்று வந்து ஆஃப்லைன் ஹோஸ்டிங், அடுத்தது ஆன்லைன். இப்போ ஆன்லைன் ஹோஸ்டிங் எடுத்துட்டேன்னு சொன்னா நம்ம பாக்குற இன்டர்நெட் மூலம் கனெக்ட் பண்ற எல்லா வெப்சைட்டுமே வந்து ஆன்லைன் ஹோஸ்டிங்ல இருக்கு. ஆஃப்லைன் ஹோஸ்டிங்னு சொன்னா நம்ம குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆஃப்லைன் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்படியான ஸ்கில்ஸ்ல வந்து வளர்த்துக்கொள்ளும். அடுத்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல இது மேலே குறிப்பிட்ட இதுக்கு முதல் குறிப்பிட்ட எல்லா 2லயுமே பிரத்யேகமான ஒரு ஆளா இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட்லையும் ஒரு பிரத்யேகமான ஒரு ஆளா இருக்கணும், பேக் எண்ட்லையும் பிரத்யேகமான ஒரு ஆளா இருந்தா தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நம்ம சும்மா HTML-ஐயும் CSS-ஐயும் PHP-ஐயும் படிச்சுட்டு போய் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நிக்கிறல. நம்ம HTML தெரிஞ்சுக்கணும், CSS தெரிஞ்சுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கணும், PHP தெரிஞ்சுக்கணும், அடுத்து டேட்டா பேஸ்ல ஏதாவது டேட்டா பேஸ் நம்மளுக்கு தரவா தெரிஞ்சுக்கணும். இப்படியான ஸ்கில்ஸ்களை வளர்த்துட்டா தான் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நம்ம ஆகணும். ரைட். அடுத்த விஷயம் வந்து UI/UX டிசைன். இந்த UI/UX டிசைனர் தான் ஒரு வெப்சைட்ல, அதாவது வெப்சைட்டுக்கும் மனிதனுக்குமான ஒரு தொடர்பை மேற்கொள்ற ஒரு ஆளா இருப்பேன். வெப்சைட்டுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறதான் UI/UX டிசைனர். அந்த வெப்சைட் வந்து ஒரு கவரக்கூடிய மாதிரி, மனிதனை கவரக்கூடிய மாதிரி மாத்திர ஒரு நபர் தான் இந்த UI/UX டிசைனர் சொல்லுவாங்க. இதுல பாருங்க, இதுல என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னா ஓவரால் லுக், ஃபீல் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன். அதாவது லுக்கும் ஃபீலும் யூசரை வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரியான வெப்சைட்டுகளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த UI/UX டிசைனர் சொல்லுவாங்க. இவர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னா, முதலாவது யூசர் ரிசர்ச், யூசரை பத்தின ரிசர்ச் அதான் அவரோட முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. மனிதனை பத்திய ஒரு ஆய்வு. அடுத்தது வயர்ஃபார்மிங் அண்ட் புரோட்டோடைப், அடுத்தது விஷுவல் டிசைன், அடுத்தது யூசபிலிட்டி டெஸ்டிங், அடுத்தது கொலாபரேஷன். இது எல்லாத்தையுமே அவர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அடுத்தது ஸ்கில்ஸ் எப்படியான ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொன்னா Adobe XD, Sketch, Figma இப்படியான சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பார். அடுத்தது ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூசர் சென்டர்ட் டிசைன் பிரின்சிபல், யூசரை மையப்படுத்திய ஒரு டிசைன் பிரின்சிபலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆளா இருக்கு. அடுத்து அபிலிட்டி டு கிரியேட் விஷுவலி அப்பீலிங் அண்ட் ஃபங்க்ஷனல் டிசைன், அதாவது விஷுவல் டிசைனை ஃபங்க்ஷனல் டிசைனை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி அபிலிட்டி கொண்ட ஒரு நபரா இருப்பார். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் வித் வயர்ஃபார்மிங் அண்ட் புரோட்டோடைப்பிங், யூசபிலிட்டி டெஸ்ட். இப்படியான ஸ்கில்ஸ் வந்து இந்த UI/UX டிசைனர் வந்து கொண்டிருக்கார். அடுத்தது ஜாப் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். என்னென்ன ஜாப் மார்க்கெட்ஸ் இருக்கு? முதலாவது வந்து டெக் கம்பெனிஸ். டெக் கம்பெனிஸ்ல வெப் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லி எடுப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டார்ட் அப். சில ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுமே வந்து இந்த வெப் டெவலப்பர் ட்ரெயினியை வந்து ஹையர் பண்ணி கொள்வாங்க. அடுத்தது நான் டெக் இண்டஸ்ட்ரியில வந்து, நான் டெக்னு சொன்னா டெக்னாலஜி இல்லாத
இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், கவர்மெண்ட்ல இருக்காங்க. இப்படியானங்களும் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லாட்டி ஃப்ரண்ட் எண்ட் இல்லாட்டி பேக் எண்ட் டெவலப்பர் வந்து ஹையர் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து ஸ்பெஷலைட் ரோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து இதுல நம்மளுக்கு தெரியும். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைன், இப்படியான ரோல்ஸ்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து ரிமோட் ஒர்க் அண்ட் ஃப்ரீலான்சிங். நம்மளுக்கு தெரியுமே, ரிமோட் ஒர்க்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து வேறொரு தொலைவான இடத்துல, பக்கத்துல இல்ல, தொலைவான இடத்துல ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு ஆள் தான் இந்த ரிமோட் ஒர்க்ல இருப்பார். அடுத்தது ஃப்ரீலான்சிங், தனக்குரிய வேலையை தானே செய்து கொள்ற ஆள் தான் ஃப்ரீலான்சிங். அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங், அடாப்டேஷன். இதுல வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும், இந்த ஃப்ரீலான்சிங்குரிய வெப்சைட் நான் வந்து ஷோ பண்ணணும். இதுல பாருங்க, முதலாவது அப்வொர்க், அடுத்தது ஃப்ரீலான்சர், அடுத்தது ஃபைவர், இப்படியான வெப்சைட்டுகள் வந்து இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியான பீப்புள் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஒவ்வொரு மணி ரேஞ்ச் இருக்கு. $55 அண்டர் $55, $55 அடுத்து 55 to 85, 85 to 130, above 130, இப்படியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து அவங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட ப்ரொஃபிஷியன்சிக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு போறாங்க. ரைட், இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்களுமே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகல. இதுல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட், இதுல ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. அப்ப இவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த வெப் டிசைன்ல வந்து, வெப் டெவலப்மெண்ட்ல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த ஜாப் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து கிராஸ் டிசிப்ளினரி ஸ்கில்ஸ். இதுல வந்து அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்படியான வேலைகள் வந்து இருக்குது. அடுத்தது மொபைல் டெவலப்மெண்ட்ல வந்து இப்ப மொபைலுக்கு என்றே பிரத்யேகமாக வெப்சைட்டுகள் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. மொபைல் வெப் டெவலப்மெண்ட் சொல்லி இருக்கு. அதுல வந்து ஸ்கில்ஸா இருக்கு. அடுத்தது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்ன மாதிரியான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். இதுல ஃப்ரீலான்சிங்ல வந்து அப்வொர்க், ஃபைவர், இப்படியான நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்கள் இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை நீங்க பார்க்கக்குள்ள எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அது வந்து நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட்டான்னு சொல்லி நீங்க பார்த்து நீங்க அதுல ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி. இப்ப இது ரெண்டுமே வந்து அப்வொர்க்கும் ஃபைவரும் வந்து நம்பகத்தன்மை அதிகமான வெப்சைட்டுகள். அதுல வந்து கட்டாயமா பே பண்ணுவாங்க. ஆனா நீங்க வேறொரு வெப்பேஜுக்குள்ள, வெப்சைட் நுழையக்குள்ள, இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட்டா, இதுல நம்மளுக்கு பே பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்து தான் நீங்க ஜாயின் ஆகும். அடுத்தது கண்ட்ராக்ட் ஒர்க். கண்ட்ராக்ட் ஒர்க்ல இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரையோ இல்லாட்டி ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ ஹையர் பண்ணுவாங்க. எப்படி 6 months இல்லாட்டி 3 months இல்லாட்டி 1 year, 1 year கண்ட்ராக்ட், 6 month கண்ட்ராக்ட், இப்படி ஹையர் பண்ணுவாங்க. 1 year முடிய நீங்க அந்த கம்பெனியை விட்டு வந்து நீங்க வேற கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க அல்லது ஃப்ரீலான்சிங்கா இருப்பீங்க. அடுத்தது மொனிடைசிங் வெப்சைட், மொனிடைஸ் பண்ற வெப்சைட். அடுத்தது இ காமர்ஸ் ஸ்டோர். இ காமர்ஸ் சொன்னா ஆன்லைன் ஸ்டோர்.
சொல்லுவேன். இதுல வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து ஆன்லைன் கோர்ஸ். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். யூடெமி, இன்ஸ்ட்ரக்டர் அல்லது செல்ஃப் ஹோஸ்டா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றது, இப்படியான வேலைகளை பார்த்து நம்மளால ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது சாஸ் அப்ளிகேஷன். சாஸ் சொல்றது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். இப்ப வந்து உங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரமே வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் பத்தின ஒரு பிரீஃப், அதாவது இன்ட்ரோடக்ஷன் தான் தந்தது. என்னென்ன விஷயம் இருக்குது, ஜாப் மார்க்கெட்ஸ் எப்படி, ட்ரெண்ட்ஸ் எப்படி என்று சொல்லி இவ்வளவு நேரமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் பத்தின ஒரு லைவ் டெமோ உண்டு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். எப்படியான லைவ் எப்படியான கோடிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களால பார்க்கலாம். ரைட். இதுல வந்து நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுற சாஃப்ட்வேர், ஒரு வெப் டெவலப்மெண்ட் நம்ம ஆஃப்லைன்ல செஞ்சு பார்க்கணும்னு சொன்னா நம்மளுக்கு முக்கியமா பிரத்யேகமா தேவைப்படுற சாஃப்ட்வேர் வந்து ஜாம்ப் பண்ணி சொல்லுவாங்க. XAMP, ஜாம்ப். இந்த ஜாம்ப் சாஃப்ட்வேர் மூலம் தான் நம்ம ஆஃப்லைன்ல நம்ம இந்த சாஃப்ட்வேரை, அதாவது வெப்சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ட்ரெயினியை தானே பார்க்க போறோம். அதுல வந்து இதுல அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுல நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த போர்ட்ஸை வந்து கவனிக்கணும். இந்த போர்ட்ஸ்ல இந்த போர்ட் நம்பர் 80,443 இது வந்து டிஃபால்ட்டா இருக்கணும். இதுல நம்பர் சேஞ்ச் ஆயிருந்தா இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த போர்ட் நம்பர் வந்து MySQL போர்ட் நம்பர் வந்து 3306, இப்படியான போர்ட் நம்பர். இது ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து ஒரு வெப் பேஜை வந்து லான்ச் பண்ணணும்னு சொன்னா, வெயிட் பண்ணுங்க. ரைட். வெப் பேஜை வந்து லான்ச் பண்ணணும்னு சொன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து நம்ம இந்த ஜாம்பை வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுல வந்து htdocs சொல்லி இருக்கிற விஷயம், அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அதுல நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி செய்யலாம். இல்லாட்டி இந்த htdocsக்குள்ளே நம்மளோட ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதுல பாருங்க, நான் சாம்பிள் சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சாம்பிள் என்ற ஃபோல்டருக்கு போனா இந்த வெப்சைட்டுக்குரிய எல்லா ஃபைல்ஸையுமே நான் இந்த சாம்பிள் என்ற ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கிறேன். அதுல முதலாவது ஃபைல் நம்ம பார்க்க போற ஃபைல் வந்து HTML ஃபைல். இதை நான் உங்களுக்கு கோடிங்ஸ்ல ப்ரீவ் பண்ணி காட்டுறேன். இதான் எந்த HTML கோடிங், சும்மா சிம்பிள் கோடிங். அது வந்து என்ன HTML கோடிங்னு சொன்னா, இப்ப நம்ம டேட்டா பேஸ்ல நம்ம எந்தெந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்றோமோ, நேம் கிரேட் ஆட் பண்றோமோ அது வந்து ப்ரிவியூ ஆகுற மாதிரியான ஒரு வெப் பேஜ் தான் நான் இப்ப செஞ்சு வச்சிருக்கிறேன். அதுக்குரிய கோடிங். அடுத்த விஷயம் வந்து இந்த சிஎஸ்எஸ்ல பாருங்க, இதான் சிஎஸ்எஸ் கோடிங். அடுத்தது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்குரிய கோடிங், அதாவது அந்த வெப் பேஜுக்கு பிரத்யேகமா செய்யப்பட்ட ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கோடிங். இது வந்து சிம்பிள் கோடிங். அடுத்து வந்து முதலாவது வந்து டேட்டா பேஸ் கன்ஃபிகரேஷன். இது வந்து டேட்டா பேஸை கன்ஃபிகர் பண்றதுக்குரிய, டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்குரிய கோடிங். இது வந்து PHP கோடிங்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து வந்து ஃபெச் பண்ணக்கூடிய, இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து ஃபெச் பண்ணக்கூடிய கோடிங். அப்போ ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம 2 PHP ஃபைலை வந்து கிரியேட் பண்ற மாதிரி. 2 PHP ஃபைலை கிரியேட் பண்ணினா தான் அது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. நம்ம ரெண்டையுமே ஒரே ஃபைல் போட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு குழம்பிடும். அப்ப நம்ம கனெக்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு PHP ஃபைல் போடணும், நம்மளோட ஃபெச்சிங்க்குன்னு சொல்லி ஒரு PHP ஃபைல் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. இவ்வளவு தேன் கிரியேட் பண்ணிட்டேன் சொன்னா இப்ப இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணல. நம்ம வந்து இப்ப லோக்கல் சர்வர்ல வந்து நம்மளோட வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொன்னா, இதுல பாருங்க, நம்ம அந்த டெப் ஒன்று கிரியேட் பண்றோம். இதுல லோக்கல் சர்வர்ல இருக்கு. அப்ப லோக்கல் சர்வர்ல ஓபன் பண்ணணும்னு சொன்னா லோக்கல் ஹோஸ்ட்
லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணிட்டு அடுத்தது ஃப்ரண்ட் ஸ்லாஷ், அடுத்தது நம்மட ஃபோல்டர் பேர் சாம்பிள், அடுத்தது நம்மட ஃபைல் பேர் index.html. இப்படி ஃபைல எடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இது எங்க இருந்த டீடைல்ஸ் சொன்னா நம்மளோட டேட்டா பேஸ்ல இருந்த டீடைல்ஸ். இப்ப டேட்டா பேஸ்ல இருந்த டீடைல்ஸ் தான் இங்க ஷோ ஆகுது. இது இவ்வளவும் டேட்டா பேஸ்ல இருந்த டீடைல்ஸ். அது எங்க இருக்குமென்னு சொன்னா அதையும் நம்ம இப்ப ப்ரிவியூ பண்ணி பார்க்க போறோம். இதுல லோக்கல் ஹோஸ்ட் /php myadmin. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நம்மளோட டேட்டா பேஸ் வந்துடும். அதுல நான் எந்த டேட்டா பேஸ் நேம்ல கிரியேட் பண்ணிக்கணும் அந்த டேட்டா பேஸ்ல போகணும். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். இதுல இந்த டேபிள்ல இருக்குது. இதுல டேட்டா பேஸுக்குள்ள நம்ம சும்மா கிரியேட் பண்ணிடலாது, அதுக்குள்ள டேபிள் கிரியேட் பண்ணணும். நான் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல நான் அந்த டீடைல்ஸ் வச்சிருக்கேன். அப்ப இன்னும் இருக்கிற டீடைல்ஸ் தான் இந்த வெப்சைட்ல ப்ரிவியூ ஆகும். இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இந்த வெப்சைட்ல ப்ரிவியூ ஆகும். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோமே, இதுல ஆட் பண்ணுவோம். அதுல என்னென்ன விஷயம் இருக்கு? முதலாவது ஐடி, அடுத்தது நேம், ஏஜ், கிரேட். அதுல ஐடி நான் நினைக்கிறேன் ஆட்டோ இன்கிரிமெண்ட் நினைக்கிறேன். அடுத்தது நேம். இப்படி இன்சர்ட் பண்ணா நம்மளுக்கு டைம் ஆகும். ஐடி ஆட்டோ இன்கிரிமெண்ட், அடுத்தது நேம், ஏஜ், கிரேட். நம்ம கோடிங் எழுதியே நம்ம டைப் பண்ணி எடுப்போம். நம்மளுக்கு இது அட் ஆயிட்டு இப்ப நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா கீழுக்கு நம்ம அட் பண்ணின விஷயம் இங்க வந்துச்சு. அப்ப இப்படித்தான் நம்ம அட் பண்ற விஷயத்தை ஷோ பண்றதுக்காகவும் நம்ம ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி கொள்ளே இருக்கு. அட் பண்ற விஷயத்த ஷோ பண்றது, டேட்டா பேஸ்ல அட் பண்ற விஷயத்த இதுல ஷோ பண்றது. அப்படி இல்லாட்டி நம்ம இந்த டேட்டா பேஸ் மூலம், அதாவது இந்த வெப் பேஜ் மூலம் நம்ம ஒரு விஷயத்தை அட் பண்ணி நம்ம சொன்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ்ல சேவ் பண்ற மாதிரி நம்ம வைஸ் வர்சாவில் நம்ம வெப் பேஜை கிரியேட் பண்ணி கொள்ளே.
அப்ப அங்க ஆட் பண்றதை இங்க ஷோ பண்றதுக்காக நம்ம ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி கொள்ளையிலும், நம்ம இங்க ஆட் பண்ற விஷயங்களை அப்டேட் பண்ற விஷயங்களை அங்க டேட்டா பேஸ்ல சேவ் பண்றதுக்காகவும் நம்ம ஒரு வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். அப்ப இப்படித்தான் நம்ம வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்ரோலிங் த பெய்ட் கோர்ஸ். நீங்க பெய்ட் கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறது. முதலாவது ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அங்கால இங்கால வேற வேற விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அடுத்து வந்து எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்டர் வந்து அதாவது லெக்சர் வந்து எக்ஸ்பர்ட்டான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருப்பேன். அதான் பெய்ட் கோர்ஸ்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட் சொல்லணும். இப்ப நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இல்லையும் ட்ரைனிஸ் எல்லாமே வந்து அந்த ஃப்ரீ கோர்சஸ் செய்யற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பெய்ட் கோர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க தந்த அந்த வெளியூக்கு ஏத்த மாதிரியான நாலேஜ் கொடுக்கணும்ன்றதுக்காகவே எக்ஸ்பீரியன்ஸான இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் அந்த பெய்ட் கோர்ஸ்ல வந்து இருப்பாங்க. அடுத்தது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொஜெக்ட் அண்ட் அசைன். நீங்க ப்ரொஜெக்ட் செய்து காட்டணும், அசைன்மெண்ட் செய்து காட்டணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி சர்டிபிகேட் தருவாங்க. ப்ரொஃபிஷியன்ஸான ஒரு ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. அடுத்தது கம்யூனிட்டி அண்ட் நெட்வொர்க். இப்ப நீங்க ஃப்ரீ ட்ரைனிங்ல வந்து லெக்சரோட எல்லாம் தொடர்புபடுவீங்க என்று தெரியாது. ஆனா பெய்ட் ட்ரைனிங்ல உங்களுக்கும் லெக்சருக்குமான கம்யூனிகேஷன் வந்து ஒரு 100% இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கும் அந்த லெக்சர்ல இன்ஸ்ட்ரக்டர்ல கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது சர்டிபிகேட்ஸ் அண்ட் கிரெடென்ஷியல். உங்களுக்கு பெய்ட் ஃப்ரீ கோர்ஸ்ல எப்படியும் சர்டிபிகேட் பெரும்பாலும் கிடைக்காது. ஆனா பெய்ட் கோர்ஸ்ல எப்பயுமே உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது கூட கிரெடென்ஷியலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது பினான்சியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். நான் சொல்றேன்னு உங்களுக்கு நீங்க பினான்சியலா இன்வெஸ்ட் பண்ணாலே அது ஒரு மோட்டிவேஷன் தான். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரீயா நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தாரேன் என்று சொன்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு போவான், 2 நாளைக்கு போவான், 3 நாளைக்கு போவான், அடுத்த நாள் வந்து யாருமே போவான். அதே நம்ம ஒரு டியூஷன்ல வந்து மணியை பே பண்ணி நம்ம படிக்கக்குள்ள நம்மளுக்கு போறதுக்கு மனம் இல்லாட்டியுமே நம்மளோட வீட்டாக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, காசு கட்டியாச்சு போவாங்க. அப்ப பினான்சியலா இன்வெஸ்ட் பண்றதே ஒரு மோட்டிவேஷன் தான். அது நம்மளுக்கோ சரி நம்மளோட வீட்டாக்களுக்கோ சரி அது ஒரு பினான்சியலான மோட்டிவேஷன். இது வந்து நம்ம கோர்ஸ் வந்து சர்டிபிகேட் இன் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ். இப்ப இந்த கோர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வெபினாரை வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸை வந்து எப்படி செய்யறோம்னு சொன்னா, நம்ம பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசிக் லெவல்ல இருந்தாலுமே அல்லது இன்டர்மீடியட் லெவல் 2ல இருந்தாலுமே அல்லது அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாலுமே 3 வகையான ஸ்டூடெண்ட்டுக்குமே சேர்த்து நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமாக நம்ம இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்து நம்ம முழுக்க முழுக்க என்னத்தை சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொன்னா HTML, CSS, JavaScript, PHP, அதுல இருக்கிற டேட்டா பேஸ்ல இருக்கிற அது வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். இது வந்து 2 months கோர்ஸா இருக்குது. ஏண்டா மந்த்ஸ் கூட கூட என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த குயிக்கா முடிக்க போனா தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து 2 மாதத்திலேயே முடிஞ்சிருமென்னு சொல்லி அதை வந்து ஒரு மன நிறைவோட கற்கக்கூடிய மாதிரி. இப்ப 6 months 1 year சொன்னா ஒரு 3 months 4 months அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சலிப்பு வரும். அதனாலதான் நாங்க 2 month கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து 40 hours இருக்கிறது. மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே, அது வந்து 8ல இருந்து நைட் ஈவினிங் 8 PM இருந்து 9:30 PM வரைக்கும் எல்லாருக்குமே உகந்த நேரத்துல வந்து நடக்குது. இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 28,000
பெருமதியான கோர்ஸை 75% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 7,000க்கு ப்ரொவைட் பண்றோம் நம்ம இந்த கோர்ஸ். நீங்க எப்படி பே பண்ணணும்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள வந்து 4,000 பே பண்ணிட்டு அதுக்கு பிறகு 3,000 பே பண்ற மாதிரி இருக்கு. இது இந்த பேட்ச் வந்து நியூ பேட்ச் வந்து நம்ம எப்ப இன்டேக் பண்றோம்னு சொன்னா, இந்த மாதம் அதாவது ஜூலை 31st வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இன்டேக் பண்றோம். ரைட். அடுத்து வந்து வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோட சிலபஸ். நான் உங்களுக்கு சிலபஸை ஷோ பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு முதல் அவங்களுக்கு சிலபஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்ப அதனால நான் உங்களுக்கு இந்த சிலபஸை வந்து நான் காட்டுறேன். இதுதான் சிலபஸ். இதுல ஃபர்ஸ்ட் மந்த்ல என்னென்ன விஷயம் நடக்க போகுது, இதுல HTML அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த் வீக் 3 வரைக்கும் நடக்கும். அடுத்த வீக் 4ல இருந்து CSS ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது PHP, ஃபைனலா நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வரைக்குமே நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து கோர்ஸோட சிலபஸ். அடுத்தது இன்னொன்று நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். என்ன விஷயம் சொன்னா, கோர்ஸ்ல கண்டென்ட். கோர்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்குமான கண்டென்ட்கள் இருக்கு. ஃபங்க்ஷன் வரைக்குமே, ஃபங்க்ஷன், குக்கீஸ், ஈவெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம படிப்போம். இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல அட்வான்ஸ் ஃபார்ம் வெலிடேஷன், டீபக்கிங், இமேஜ் மேப் ப்ரௌசர், இது எல்லாமே அட்வான்ஸ்ல நம்ம படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து CSS ரெக்கண்ட். இது வந்து PHP ரெக்கண்ட். PHP-ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கிற கண்ட். அட்வான்ஸ் PHP-ல நம்மளுக்கு பெரும்பாலுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம படிச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு PHP அண்ட் MySQL. அது MySQL-ஓட எப்படியான ஜாயிண்ட்களை ஏற்படுத்தியலும், எப்படியான கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணியலும், எப்படியான எரர்ஸ் வரும், எரர்ஸை கத்துக்கிட்டா தான் நம்ம ஒரு ஒரு ஃபுல் டெக் வெப் டெவலப்பரா ஆயிடும். எரர்ஸை கத்துக்க தான் நம்மளை மெருகேற்றிடும். அடுத்தது இது வந்து HTML கண்டென்ட். HTML எவ்வளவுக்கு ஈஸியா சொல்லி தரணுமோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் நாங்க சொல்லி தரோம். ஏன்னா HTML வந்து கஷ்டமாக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு வர எல்லா விஷயமுமே உங்களுக்கு கஷ்டமாயிடும். HTML ஈஸியா நீங்க உங்களுக்கு விளங்கிட்டாமன்னு சொன்னா அதுக்கு பிறகு வர எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப பேஸ்மெண்ட் வந்து HTML தான். இது வந்து கோர்ஸ்ற கண்டென்ட். அப்ப கோர்ஸ்ற சிலபஸும் தெரியும் உங்களுக்கு, கோர்ஸ்ற கண்டென்ட்ஸும் தெரியும். இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். இந்த செஷன்ல ஃபுல்லா நீங்க தான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறீங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண விரும்பினாக்கள் உங்களுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். குட் ஈவினிங் சார். டுடே கிளாஸ் நோட்ஸ். இது வந்து கிளாஸ் இல்ல, இது வந்து வெபினார்.
இது கிளாஸ் இல்ல, வெபினார். நீங்க ரெக்கார்ட் வேணும்னு சொன்னா நீங்க ஐஇபிடி கேம்பஸை தொடரும். ஐஇபிடி கேம்பஸ் அதுல நம்பர்ஸ் இருக்கும். அதுல அட்மினை தொடர்பு கொண்டு நீங்க இந்த வெபினாரை வந்து ரெக்கார்டை வந்து கேட்டுக்கொள்ளுங்க. ஜாயிண்ட் ஆகிற எப்படின்னு சொல்லி கேட்குங்க. அதுல நம்பர் போட்டிருப்பாங்க, இந்த கீழுக்கு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. 075-599-4754. இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமோ அல்லது கால் மூலமோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு எப்படி எப்படி ஜாயிண்ட் ஆகுறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. வேற ஏதாவது? நான் இதுக்கு முதல் பில்ட் பண்ண வெப்சைட். நான் வெப்சைட் பில்ட் பண்ணி வச்சு அது எங்க இருக்குன்னு தெரியல, தேடணும். நான் ஷோ பண்ணேன். கேன் ஜாயின் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது முக்கியமா தேவை. ஏன்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல வந்து ஆர்டினரி லெவல் எடுத்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவல் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு HTML ஒரு பிரதான பாடமா இருக்கு. அங்கே நான் ஐ திங்க் நினைக்கிறேன் PHPயும் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்குன்னு நினைக்கிறேன். சர்டிபிகேட் இருக்கு, சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணும். சர்டிபிகேட் கேம்பஸால வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணும். கோடிங்ஸ் எல்லாமே சொல்லி தருவோம். கோடிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட, உங்களுக்கு ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு கோடிங்ஸ் வந்து சொல்லி தருவேன். பைத்தன் பத்தியா? பைத்தன் வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா அது ஒரு கிரியேட்டிவ் நாலேஜான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். பைத்தன் வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல வெபினார்ல தொடர்பு இல்லை. நம்ம இன்னொரு கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணக்குள்ள, பைத்தன் கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணக்குள்ள நான் பைத்தனை பத்தி முழுக்க முழுக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவேன். கோர்ஸ் மீடியம் வந்து எப்படி தமிழ்ல தான் நடக்கும். நான் உங்களுக்கு தமிழ்ல தான் எல்லாத்தையுமே இலகுவான முறையில நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுல வர டெக்ஸ்ட்கள் வந்து எலிமெண்ட்ஸ்கள் ஆங்கிலத்துல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். கோடிங்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். கோடிங்ஸ் வந்து தமிழ்ல டைப் பண்ண இல்லாத. ஃப்ரீலான்ஸ்ல செய்யவும் சொல்லி தருவேன். ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு செய்யறதுக்கு நான் உங்களுக்கு அதுல பைவர்ல எப்படி அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்றேன்னு சொல்லி நம்ம படிப்போம். எப்படி ஹையர் பண்ற அக்கௌண்ட், அதாவது நம்ம ஒரு எம்ப்ளாயி ஆன அக்கௌண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தேங்க்யூ. சார், இது NVQ லெவல் போவா இல்ல NVQ லெவல் போவா? இது வந்து NVQ லெவல் இல்லை. NVQன்றது வந்து நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். அது வந்து கவர்மெண்ட்ஸ் தான் பெரும்பாலும் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளோட கோர்ஸ் வந்து இது வந்து ஒரு நாலேஜுக்காக வேண்டி, நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கோ அல்லது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ பண்றதுக்கான ஒரு நாலேஜுக்காக வேண்டி தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து NVQ லெவல் கோர்ஸ். ஆனா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க எந்த இடத்துலயுமே போய் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை வச்சு உங்களால ஒரு இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த IEBT கேம்பஸ் சொல்றது ஒரு கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ். இந்த கேம்பஸ்ல வந்து ஹையர் பண்ற லெக்சர்ஸ் மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஹை ப்ரொஃபிஷியன்சியான லெக்சர்ஸ் மாதிரி தான் இந்த கேம்பஸ்ல வந்து ஹையர் பண்ணுவாங்க. எஸ், ALICT ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆயிருக்கு. நான் ALICT ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்றதுனால சொல்றேன். ALICT ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பெரும்பாலும் கடுமையாவே இது வந்து யூஸ் ஆயிருக்கக்கூடிய மாதிரியான கோர்ஸ் தான். நீங்க கோர்ஸ்ல ஜாயின்ட் ஆகுறேன்னு சொன்னா IEBT கேம்பஸுக்கு வந்து 4000 ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்.
அதற்கு பிறகு 3000 பே பண்ண ஓகே. வெபினார் வந்து ஃப்ரீ தான், இதுக்கு பே பண்றல, நீங்க கோர்ஸுக்கு தான் பே பண்ண வேண்டியது. தேங்க்யூ. ரைட். ரைட். இப்ப நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போதும். நீங்க இவ்வளவு நேரம் என்னை கூட இருந்ததுக்கு உங்களுக்கு தேங்க்யூ. நீங்க இவ்வளவு நேரம் என்னை கூட இருந்து எனக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ. நீங்க ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ், இதுக்கு மேல ஏதாவது டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் டீடைல்ஸ் தந்திருப்பாங்க. 075 கண்டெக்ட் நம்பர் தந்திருப்பாங்க, 59944754 இப்படி கண்டெக்ட் நம்பர் தந்திருப்பாங்க. நீங்க அந்த நம்பர்ல கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளே. இன்னொரு சேட் வந்துருக்குது. ஏஎல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜூம் கிளாஸ் இல்லை, நான் பிசிக்கல் கிளாஸ் தான் எடுக்கிறேன், ஜூம் கிளாஸ் இல்லை. ரைட். அப்ப உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களால டீடைல்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கொள்ளே. ரைட். தேங்க்யூ. இதோட நம்ம நம்மளோட ஃப்ரீ வெபினாரை வந்து நம்ம முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ.